ஸோ கொஷின் நம்பர் 4 பார்ப்போம். கொஷின் நம்பர் 4 என்ன சொல்கிறதுனா, ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் do not have maxima or minima. சரி, கொஷின் நல்லா பாருங்கள். do not have maxima or minima. சரியா, ஒரு ஃபங்க்ஷன் மேக்ஸிமா ஒரு மினிமா எப்போ இருக்காது? இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், மேக்ஸிமா ஒரு மினிமா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ஃபங்க்ஷன் செக் பண்ணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லாட்டி த ஃபங்க்ஷன் ஷுட் நாட் பி டிஃப்ரென்ஷியபிள். நான் சொன்னேன்னா இல்லையா? கரெக்டாக. இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஷுட் நாட் பி டிஃப்ரென்ஷியபிள், இப்படி இருந்துச்சுனாக்கா we can find the maxima and minima. ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிப்போம். நாட் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம போட்டோம். கரெக்டாக. என்னது? செகண்ட் கொஸ்டின். ஸோ அதில் என்ன ஆச்சு, நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு நம்மளால் போட முடியல. ஸோ என்ன பண்ணுவோம்? கிராஃபிக்கலாக போட்டோம் நம்ம. கரெக்டாக. ஸோ கிராஃபிக்கலாக வி ஹேவ் ஃபவுண்ட் த மேக்ஸிமா ஆர் மினிமா. சரி, அந்த ஆல்டர்னேட் மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிச்சோம். கரெக்டாக. பட் தேர் ஆர் சம் கேசஸ் when we cannot find maxima and minima. சரியா, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். சரியா. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இ பவர் எக்ஸ். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது? இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி கெட் இ பவர் எக்ஸ். சரியா. எஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்க்கு என்ன பண்ணுவோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு போடுவோம். கரெக்டாக. ஸோ வென் வி ஆர் ஈக்குவேட்டிங் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ எக்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இட் இஸ் அ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். கரெக்டாக. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா தெரியும், ஈயோட வேல்யூ என்னது? 2.303. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக. ஈயோட வேல்யூ 2.303. ஸோ 2.303 பவர் எக்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் எப்பயாச்சும் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? இது 2 பவர் எக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொன்னால் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? For no value this function will be equal. Am I right? கரெக்டு தானே? 2க்கு எந்த வேல்யூ வேணால் வச்சு பாருங்கள், இட் வில் பி நெவர் ஈக்குவல் டு 0. சரி, இட் இஸ் நெவர் 0. கரெக்டாக. ஸோ என்னாச்சு, இந்த இடத்துல நம்மளால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு மேக்ஸிமாவும் இல்லை, மினிமாவும் இல்லை. சிம்பிளாக சொல்லிடணும்னா. சரியா. இப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சு போட்டோம், ஈக்குவல் டு 0 கொண்டு வந்தால் அந்த இடத்துல வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வந்துடுச்சு. கரெக்டாக. It is differentiable function and we could find the maxima and minima. எப்படி? either we use inequality, based on inequality modulus function வச்சு பண்ணல, sin modulus of sin x வச்சு என்ன பண்ணோம்? inequality வச்சு கொண்டு வந்தோம். பட் இந்த இடத்துல inequality வச்சு நம்மளால் கொண்டு வர முடியாது. ஓகே, மெயினாக என்ன காரணம்னா, ஃபங்க்ஷன் டஸ் நாட், ஐ மீன் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. பாயிண்ட் வந்து மேக்ஸிமாவும் இருக்காது, மினிமாவும் இருக்காது. ஏன்னா ரெண்டு கண்டிஷன் மேக்ஸிமம் மினிமா இருக்கணும்னா, திருப்பி சொல்கிறேன், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0. அப்படி இருந்துச்சுன்னா we can find the maximum and minima. லக்கிலி இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளால் பண்ண முடிஞ்சு. எஃப் டேஷ் அதாவது டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் நான் டிஃப்ரென்ஷியபிள், அதாவது ஒன்றும் இல்லை. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியபிளாக நான் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0ன்னு வச்சு போடுவோம். இந்த இடத்துல இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஓகே, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. பட் ஸ்டில் we could not find the value of maxima and minima. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கேயுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே, அதனால் there is no maxima and minima for e power x function. சரியா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விதமும் இருக்குது. e power xோட கிராஃப் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி லைக் திஸ். ஓகே, ஒரு வேளை இந்த ஃபங்க்ஷனில் லிமிட் கொடுத்துருந்தா மேபி we could have set maxima and minima value. பட் எந்த ஒரு லிமிட்டுமே கொடுத்ததுனால we cannot say இது இன்ஃபினிட்டியில் போகுது, இதுவும் இன்ஃபினிட்டியில் போகுது. ஸோ there is no value for maxima and minima for this function. புரியுதா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்டும் வந்து அதே கான்செப்ட் தான். ஓகே, சி g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஓகே, லாக் எக்ஸ்னால் என்ன எழுதுவோம்? ஐ மீன் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஷியபிளாக நான் டிஃப்ரென்ஷியபிளாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0ன்னு வச்சு போட்டு மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிப்போம். ஸோ லக்கீலி இந்த இடத்துலையும் என்னாச்சு, இதுவும் டிஃப்ரென்ஷியபிள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணோம்னா என்ன வரும்? -1/xன்னு வருமா? ஓகே, -1/x. சரியா. -1/x என்னது இது? இதை ஈக்குவல் டு 0ன்னு வைப்போம். -1/x ஈக்குவல் டு 0ன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? -1/x ஈக்குவல் டு 0ன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது டோட்டலாகவே. இந்த பக்கம் மல்டிப்ளை ஆச்சா எக்ஸுன்ற டேர்மே வரமாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சு, உங்களால் எக்ஸுக்கு ஒரு வேல்யூவே கண்டுபிடிக்க முடியல. ஓகே,
although it is a differentiable function, okay, although it is a differentiable function, still we are unable to find the value of maxima and minima. Hence in the case வந்து no maxima and no minima. சரியா? ஸோ என்ன சொல்லலாம், e power xக்கும் log xக்கும் there is no maxima and there is no minima. ஓகே, அடுத்து பாருங்க. சரி, நான் இந்த ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கே கொடுக்குறேன். இந்த கேஸை வந்து இதுக்கு மேக்ஸிமம் மினிமா கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் டபுள் டிஃப்ரென்சியேஷன் மெத்தடில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வருதான்னு பாருங்கள். இது ஈஸி தான். இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது தேர்ட் மெத்தட் இஸ் ஈஸி. அதை நீங்களே போட்டுருங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம 5th கொஷின் போவோம். சரி, 5th கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. சரி, find the absolute maximum value, absolute minimum value of the following function. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, absolute maximum and absolute minimum கேட்டிருக்காங்க. ஓகே, see first question பாருங்க. f of x equal to x cube. ஓகே, f of x equal to x cube. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, f dash of x equal to 0ன்னு வைக்கணும். கரெக்டாக இந்த லிமிட்டும் மறந்துடாதீங்க. x belongs to -2 to 2 closed interval. இதுதான் இந்த இடத்துல கேம் சேஞ்ச் பண்ண போகுது. ஓகே, see f dash of x equal to 3x square கொண்டு வந்துருமா. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 0. ஸோ இந்த இடத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன வந்துச்சு, கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் 0. இப்போ என்ன வேணும், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வேணும்ல. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணுறேன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 6x கிடைக்குது. கரெக்டாக இந்த 6xல் when I'm substituting the value of 0, அதாவது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் at x equal to 0 பண்ணனா I'm getting 0. ஓகே, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் equal to x பண்ணனா I'm getting 0. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வந்தாக்கா we should go back to the first derivative. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு நான் வந்துட்டேன் திருப்பி. அகைன் நான் கம்மிங் பேக் டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நம்பர் லைன் வரைஞ்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0. இந்த இடத்துல ரெண்டு லிமிட் 0, +∞, 0, -∞. ஓகே, ஸோ எனி ரேஞ்ச் எடுத்துக்கலாம். நான் -1 and 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த -1 and 1 f dash of xல் சப்ஸ்டியூட் பண்ணும். நல்லா கவனிங்க, f dash of xல் -1 and 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, when f dash x equal to -1 you will get positive and f dash of x equal to +1 you will get again positive. ஓகே, என்ன ஆச்சு இந்த இடத்துல, பாசிட்டிவ் from left to right the value does not change. அப்போ இது என்னது, the point of inflation. ஓகே, point of inflation. பட் கொஷினில் என்ன கேட்டாங்க, point of maximum. ஒரு வேளை உங்களுக்கு கொஷினில் -2, ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இது ஆன்சர் வந்துருச்சுனாக்கா இந்த இடத்துல மேக்ஸிமம் மினிமாவே கிடையாதுன்னு கொஷினை முடிச்சிருக்கலாம். ஓகே, பட் இந்த இடத்துல க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்தாங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுக்குறப்பலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்தா நான் இப்போ இது ஒரு கர்வ்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் -2, இதுதான் +2. சரியா? எண்ட் பாயிண்ட்ஸு. ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிற ரெண்டு கண்டிஷன், f dash of x equal to 0 அண்ட் செகண்ட் கண்டிஷன் தான் சொன்னேன், இட் ஷுட் நாட் பி அ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். சரியா? நாட் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். சரியா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து எண்ட் பாயிண்ட்ஸில் டிஃப்ரென்ஷியபிளா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எண்ட் பாயிண்ட்ஸில் நம்ம டேஞ்சன்ட் வரைய முடியாது. கரெக்டாக? எண்ட் பாயிண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். அப்போ இந்த கேஸில் எண்ட் பாயிண்ட்ஸில் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். அப்போ எண்ட் பாயிண்ட்லேயும் ஒரு மேக்ஸிமம் மினிமா இருக்கும். am I right or wrong? கரெக்டு தானே? நீங்கள் கேட்பீங்க, அப்போ இவ்வளோ நேரமாக நம்ம எண்ட் பாயிண்ட்டை பற்றி பேசவே இல்லையே, அந்த நான் டிஃப்ரென்ஷியபிள் அந்த ரெண்டு கேஸில் f dash of x equal to 0 அண்ட் நாட் டிஃப்ரென்ஷியபிளில் நம்ம இவ்வளோ நேரமாக இதானே பார்த்தோம், இதை பற்றி பார்க்கவே இல்லையேன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஏன்னா இவ்வளோ நேரமாக நம்ம சால்வ் பண்ண கொஷின் எதுலேயுமே வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுக்கல. ஓகே, க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்தா மட்டும்தான் அப்சல்யூட்டோட கான்செப்ட் வரும். நான் உங்களுக்கு அந்த டாபிக் சொல்லி தரும்போதே சொல்லியிருக்கேன், அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமா எப்போ வரும்னா whenever there is a closed interval. ஓகே, ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்ததுனால இந்த இடத்துல மேக்ஸிமம் மினிமா இருக்கும், இந்த இடத்துலையும் மேக்ஸிமம் மினிமா இருக்கும். அது போக f dash xலேயும் ஒரு மேக்ஸிமம் மினிமா இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணிவிட்டேன், நான் வந்து சிம்பிளி f of -2 and f of 2 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது மேக்ஸிமாவா இல்லை மினிமாவாக கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட்லி ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் f of -2 and f of 2. சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ எம் கெட்டிங் -8 and 8. ஓகே, கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி ஓகே, ஆமாம், கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி மினிமா. ஓகே, 1 minute. சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். f of x எங்கே இருக்குது? ஓகே, மைனஸ்னாக்கா நெகட்டிவில் வருது. கரெக்டாக? 2 2s -8. -8ன்னு வந்துச்சா இது பாயிண்ட் ஆஃப் மினிமா. ஓகே, -8ன்னு வருது. ஸோ இட் இஸ் பாயிண்ட் ஆஃப் மினிமா. அதே மாதிரி வேல்யூ வந்து என்னாச்சு, 8 வருது. சி இந்த இடத்துல நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது,
எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 எல்லாம் பார்க்கக்கூடாது. சிம்பிளி இது என்னது, நம்ம அப்சல்யூட் என் பாயிண்ட்டில் செக் பண்ணுறோம். கரெக்டாக எம் பாயிண்ட்டில் ஆப்வியஸ்லி ஒரு வேல்யூ மேலே இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஒரு வேல்யூ கீழே இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், மினிமமாக இருக்கும். கரெக்டாக whenever you checking என் பாயிண்ட் அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த எஃப் டேஷ் கண்டிஷன்லாம் போட்டு பார்க்க தேவையில்ல. ஓகே, என் பாயிண்ட்டில் டேரெக்டாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எது பெருசு எது சின்னது பாருங்கள். -8 அண்ட் +8 இது மேக்ஸிமம், இது மினிமம். ஓகே, அண்ட் வேறு ஒரு லிமிட் கண்டுபிடிச்சிங்க. என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிங்க? கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0. ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஆமாம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் இங்கே எதுவும் கண்டுபிடிக்கல, நம்ம இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் வந்துச்சுல. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் இந்த இடத்துல -8 அண்ட் 8 வந்துடுச்சு. புரியுதா என்ன பண்ணுன்ட்டு? ஒன்றும் இல்லை, திருப்பி நான் ஒரு வாட்டி இந்த கொஷின் சொல்கிறேன், கவனிங்க. given function is this maxima and minima கேட்கல, அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா கேட்டிருக்காங்க. சரியா? இன்னொரு விதம், இந்த மாதிரி கொஷின் நீங்கள் படிக்கும் போது ப்ராக்கெட் க்ளோஸில் இருந்துச்சுன்னா உஷாராகிடலாம், அப்சல்யூட் கான்செப்ட் இங்கே வரும் அப்படின்ட்டு. சரியா? ஸோ இந்த பார்த்தோன்னே ஸ்டார்டிங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் -2 ஒரு மேக்ஸிமாவா மினிமா, எஃப் ஆஃப் 2 ஒரு, அதாவது என் பாயிண்ட்ஸை வச்சு ஒரு மேக்ஸிமா மினிமா வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமாவா இல்லை அப்சல்யூட் மினிமாவான்றது மீதி இருக்க பாயிண்டெல்லாம் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு இப்போ இது ரெண்டு லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ இதை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணுறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணால் எக்ஸ் = 0 தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்குது. அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல. ஏன்னா = 0 வருது. ஸோ டபுள் டிஃப்ரென்சியேஷனில் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் வந்துட்டேன். நான் லிமிட்டில் ரேஞ்ச் அப்ளை பண்ணுறேன். ரேஞ்ச் அப்ளை பண்ணி வேல்யூ அசியூம் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணதில் ஐ எம் கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த எண்டு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூவும் கிடைக்கல, மினிமம் வேல்யூவும் கிடைக்கல. ஓகே, ஸோ ஃபைனலாக என்கிட்ட என்ன பாக்கி இருக்குது, அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் மட்டும்தான். ஸோ அந்த க்ளோஸ் இன்டர்வல் எஃப் ஆஃப் எக்ஸை டேரெக்டாக போட்டு பார்த்தா ஐ எம் கெட்டிங் -8 and +8. ஸோ -8 இஸ் அப்சல்யூட் மினிமம் அண்ட் +8 இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். sin x f of x = sin x plus cos x, x belongs to closed interval 0, π. சரி, எப்போல்லாம் க்ளோஸ் வந்து அப்போ அங்கெல்லாம் அப்சல்யூட் கான்செப்ட் வரும். ஆப்வியஸ்லி கொஷனில் கொடுத்தாங்களோ இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பாக அப்சல்யூட்டோட கான்செப்ட் வந்துடும். ஓகே, ஸோ கொஷனில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிச்சு, f of 0 and f of π. ஓகே, இப்போ இந்த 0வும் பையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எது மேக்ஸிமம் எது மினிமம் தெரிஞ்சிடும். சரியா? பட் இது வந்து அப்சல்யூட்டாக இல்லையான்றது நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை பொறுத்து தான் டிஃபைன் ஆகும். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் = 0. ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஏன் இப்போ நான் இது பண்ணேன், பிகாஸ் ரெண்டு கண்டிஷன் திருப்பி சொல்கிறேன் நான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் = 0 அண்ட் ஃபங்க்ஷன் ஷுட் நாட் பி டிஃபரன்ஷியபிள். ஃபங்க்ஷன் எப்போ டிஃபரன்ஷியபிள் கிடையாது, பைலையும் 0 என் பாயிண்ட்டில். ஸோ அந்த ரெண்டு என் பாயிண்ட்லேயும் ஒரு மேக்ஸிமா அண்ட் மினிமா வரப்போகுது. சரியா? அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் காஸ் எக்ஸ் -sin x மாறிடும். அது = 0ன்னு வைக்கணும். காஸ் எக்ஸ் = sin x. ஓகே, ஸோ இந்த கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். x = π/4ல் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வந்து -sin x -cos x. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், π/4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இஃப் ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங் π/4 ஐ எம் கெட்டிங் -√2. ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரியா? அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன் நான். சரியா? ஸோ இந்த -√2ன்றது என்னது, <0. சரியா? <0னா இது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், மேக்ஸிமா தான். கரெக்டாக? <0னா மேக்ஸிமா. இது லோக்கல் மேக்ஸிமான்னு நான் இப்போ சொல்லலாமா? நல்லா யோசிங்க. கேன் ஐ டெல் திஸ் ஆஸ் லோக்கல் மேக்ஸிமா, பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா? ஆப்வியஸ்லி உங்கள் லிமிட் இங்கே இருக்குது 0 to π. இந்த லிமிட்குள்ளே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க π/4. ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த π/4 லோக்கல் மேக்ஸிமா. ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா வேணும்னா f of π/4 போட்டாக்கா வேல்யூ ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா வந்துடுச்சு. ஓகே, இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமாவை எப்படின்னா இதை கம்பேர் பண்ணணும். என்னென்னது, உங்களோட லோக்கல் மேக்ஸிமாவோட வேல்யூ √2 அண்ட் உங்களோட f of 0வோட வேல்யூ 1 அண்ட் f of πயோட வேல்யூ -1. ஓகே, இதில் எது இருக்கிறதே பெரிய வேல்யூ? ஆப்வியஸ்லி √2 தானே. கரெக்டு தானே? √2 தானே இருக்கிறதே பெரிய வேல்யூ. ஸோ இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமா. and at the same time this is the local maxima. okay, இந்த π/4 absolute maxima அதே மாதிரி local maxima and 0ன்றது it is just maxima. இது local maxima நீங்கள் சொல்ல முடியாது. 0ன்றது என்னது, end point நீங்கள் local maximum சொல்லக்கூடாது. சரியா? இது only maxima, absolute maxima, local maxima, π/√π I mean √2. okay, and இது வந்து என்னது, இது absolute minima. புரியுதா? ஐ திங்க் இந்த கொஷின் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இந்த கொஷினில் நல்லா கிளியராக இருக்குல்ல, அந்த 3 பாயிண்ட்டு மேக்ஸிமா, லோக்கல் மேக்ஸிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னா. ஓகேம்மா, லாஸ்ட்டாக இந்த கொஷின் பாருங்கள். லாஸ்ட்டாக தேர்ட் பார்ட் பாருங்கள்.
f of x equal to 4x minus half into x square. ஓகே, ஸோ இதையும் பார்த்த உடனே என்ன தெரியுது, க்ளோஸ்ட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமா கான்செப்ட் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு ரெண்டு மேக்ஸிமம் மினிமா இருக்குது. மைனஸ் எஃப் ஆஃப் -2 ஒன்று இருக்க போது, எஃப் ஆஃப் -9/2 ஒன்று இருக்க போகுது. இது மேக்ஸிமாவாக மினிமான்றது இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணவா தெரியும். ஓகே, இது அது அப்புறமா பார்ப்போம். ஓகே, இப்போ அதே ரெண்டு கண்டிஷன் எழுதியிருக்கேன் கரெக்டாக. நாட் டிஃப்ரென்ஷியபிளையும் நம்ம செக் பண்ணணும். எப்போனா க்ளோஸ் இன்டர்வலில் கொடுத்தாக்கா. ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்தா நம்ம இந்த ஸ்டெப்பை போடணுன்ட்டு அவசியமே இல்லை. க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்தா மட்டும்தான் இதை செக் பண்ணுவோம். சரியா, இப்போ என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். f dash of x equal to 0வா. ஸோ 4 minus x equal to 4. கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது, x equal to 4. ஸோ f double dash of x equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு வர வேல்யூ வச்சு மேக்ஸிமாவா இல்லை மினிமாவாக சொல்லிடலாம். ஸோ f double dash of x பண்ணுறேன், பண்ணாக்கா I get -1. சரியா, -1 is less than 0. அப்போ இது என்ன, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவா மினிமாவா, மேக்ஸிமா தான். ஆப்வியஸாக லெஸ் தென் 0னா மேக்ஸிமா தான். லோக்கல் மேக்ஸிமா வருமா இல்லை வெறும் மேக்ஸிமா வருமா? ஆப்வியஸ்லி லோக்கல் மேக்ஸிமா, பிகாஸ் -2க்கும் 9/2க்குள்ளே தானே உங்களோட 4 இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா. ஓகே, இப்போ உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா தெரிஞ்சு, அது போக இந்த ரெண்டு மேக்ஸிமம் வேல்யூ தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ இந்த x equal to 4ல் என்ன மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னு எழுதிக்கலாமா. x equal to 4 என்ன மேக்ஸிமம் வேல்யூ வரும்னாக்கா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 8. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 4 போட்டோம்னாக்கா 8 வரும். சரியா, ஸோ அதே மாதிரி f of -2 கண்டுபிடிங்க, f of 9/2 கண்டுபிடிங்க. f of -2 போட்டால் -10 வரும். f of 9/2 போட்டிங்கன்னா you will get 53/8. 53/8னா இது டெஃபினெட்லி லெஸ் தென் 8. ஓகே, அப்போ இருக்கிறதுலே கம்மி வேல்யூனா -10, இருக்கிறதுலேயே அதிக வேல்யூனது 8. ஓகே, இருக்கிறதுலே அதிக வேல்யூ தான் அப்சல்யூட் மேக்ஸிமான்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ இது என்னது, இது அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் இது அப்சல்யூட் மினிமா. ஓகே, அண்ட் திஸ் 9/2 இஸ் வாட், இட் இஸ் ஜஸ்ட் அ மேக்ஸிமா. ஓகே, புரியுதா? இந்த மாதிரி தான் கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம் நம்ம. சரியா, சிம்பிள் தானேடா, ஈஸி தானே. ஓகே, அடுத்து என்னது, சரி இந்த கொஷின் நீங்களே போடுங்க, இல்லை 4th பார்ட்டு நீங்களே போடுங்க. 5th பார்ட்லேருந்து இப்போ கண்டினியூ பண்ணுவோம். சரியா, 6th பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். Question number 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ question number 6 பாருங்கள். Find the maximum profit that a company can make if the function is given by p of x equal to 41 minus 72x minus 18x square. ஓகே, ஸோ கீ பாயிண்ட் என்ன, மேக்ஸிமம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக மேக்ஸிமம் வேல்யூ பண்ணணும்னா என்ன பண்ணும், we need to maximize this function. ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் என்ன வேணால் இருக்கலாம், அது ஒரு ஐட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு காஸ்ட்டாக இருக்கலாம், அது என்ன யூனிட்னு கொஷனை ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகே, ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஜென்ரலாக பேசணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, சிம்பிளாக பார்க்கணுன்னா அப்படி தான். ஓகே, ஸோ எக்ஸ் could be any factor of the profit which it is dependent. It can be either a item or it can be rupees or it can be மேன் பவர், எனி திங். ஓகே, எது வேணாலும் இருக்கலாம், பட் நமக்கு அது இப்போ முக்கியம் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் பண்ணணும். மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், f dash of x equal to 0ன்னு வச்சு ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வந்து டபுள் டேஷ் வச்சு நம்ம அது மேக்ஸிமமாக மினிமமாக வச்சு அதை வச்சு நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுறதா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது f dash of x பண்ணுங்கள். f dash of x பண்ண வரும், இது 0 ஆகிடும். -72x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 72, 18x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 36x. ஓகே, இந்த இடத்துலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, x equal to -2. இந்த -2 தான் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட். பட் we don't know this is maximum or minimum. ஓகே, ஸோ மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு f double dash of x பண்ணணும். ஓகே, அதாவது இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா we get -36. ஓகே, at x equal to -2 this will be negative. கரெக்டாக, -36 is a independent term, x டிபெண்ட் பண்ணி இல்லை. at x equal to -2 also this value is less than 0. கரெக்டாக, less than 0னா this is the point of maxima. what, -2. -2 is the point of maxima. so maximum value வேணும்னா just substitute the value of -2 in the question and you will get the maximum value. how much, 113. okay, so இதுதான் வந்து 6th question. 7th question பார்ப்போம். okay, see, find both maximum and minimum value at this function for the interval இது. சரியா,
ஸோ 2 விஷயம் என்னோடய லெக்சர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 விஷயத்தை கொஷின் பார்த்த உடனே நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. ஒன்று, இது ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் தேர் வில் பி கான்செப்ட் ஆஃப் அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆல்சோ, கரெக்டாக? ஸோ இதுவுமே 2 மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்டாக இருக்க போது. அதை தவிர்த்து இதுக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி 2 மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து உள்ளே இருக்க பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், f dash of x நம்ம நார்மல் ப்ரொசீஜர். f dash of x பண்ணாக்கா 12x³ - 24x² + 24 - 48 = 0. கரெக்டாக? இல்லை நான் 12 காமன் எடுத்துட்டாக்கா x³ - 2x² + 2x - 4. ஓகே, ஸோ இதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். எப்படி கியூபிக் ஃபார்மில் இருந்தாக்கா எப்படி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுன்ட்டு. சரியா? வேறு வழியே கிடையாது. கியூபிக் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும். இது தவிர்த்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, வேணால் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் இஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். சரியா? அதுவும் எதுனாக்கா அதுதான் நான் போன வாட்டி சால்வ் பண்ண பாருங்கள். -2 - 1 1 2 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் உங்களுக்கு இந்த 4 வேல்யூவே உங்களுக்கு ஒரு ஃபேக்டராக வந்துடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இதுலேருந்து சால்வ் பண்ணுங்கள். அதுலேயும் -2 - 1 1 2லேயும் ஸ்டார்ட் வித் 1. ஃபஸ்ட்டு 1 வச்சு செக் பண்ணுங்கள், செகண்டு 2 வச்சு, அதுக்கப்புறம் -1 - 2ன்னு போடும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் x = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷனில் x = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இஃப் ஐ கெட் 0 தென் x = 1 இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேக்டர். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு x = 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னாச்சு, இது 1 -2 + 2 -4. ஸோ இது 0 கிடையாது. ஓகே, ஸோ 1 இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன். அப்போ இது கிடையாது. அடுத்து என்ன பண்ணுறேன், x = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இது 8 - 8 + 4 and 4. சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணால் இது கேன்சல். ஸோ ஆப்வியஸ்லி இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அவ்வளோதான், பெரிய வேலை முடிஞ்சு. அதாவது x = 2ன்றது ஒரு ஃபேக்டர். அப்போ x - 2ன்றது ஒரு ஃபேக்டர்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சுனாக்கா இப்போ நீங்கள் இதை குவாட்ரட்டிக் 2 டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படி? 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்கன்னு நினைக்கிறேன், டிவிஷன். கரெக்டாக? என்ன பண்ணுங்கள், x - 2 டிவைடட் பை உங்கள் கொஷனில் கொடுத்தது பண்ணோம்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு x² எடுத்துக்கோங்க. x × x² will be x³ -2 × x² will be -2x². சரியா? அப்போ என்னாச்சு, இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. பாக்கி 2x - 4. ஸோ இந்த இடத்துல நான் 2ன்னு எடுத்தேன்னா x × 2 will become 2x and -2 × 2 will become -4. அதுவும் கேன்சல். அப்போ ஃபேக்டர் என்ன வந்துச்சு, x² + 2. சரியா? அவ்வளோதான்டா, இதுதான், இவ்வளோ தான் விஷயம். அப்போ என்ன ஆச்சு, உங்கள் ஈக்குவேஷன் சிம்பிளாக இதுவாகிட்டு x - 2 x² + 2 should be equal to 0. ஓகே, நீங்கள் இப்போ உங்கள் டார்கெட் என்ன, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தானே டார்கெட். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தானே டார்கெட். கரெக்டாக? சரி, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கணும். எப்போவுமே மேக்ஸ்னால் வெறும் நியூமரிக்கல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் இல்லை, லாஜிக்கலும் வேணும், திங்கிங்கும் இருக்கணும், லாஜிக்கல் திங்கிங்கும் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் போட்டுட்டு என்ன பண்ணுன்ட்டு தெரியாமல் முடிப்பாங்க. எக்ஸுக்கு எப்படி இத்தனை வேல்யூ வரப்போகுது, 3 வேல்யூ வரப்போகுது எக்ஸுக்குன்ட்டு நினைப்பாங்க. நோ சான்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஃபுல் ஈக்குவேஷன் 0 ஆகணும். ஓகே, இந்த ஒரு டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த டேர்மை வச்சு இந்த ஈக்குவேஷன் 0 ஆக ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா? இந்த இடத்துல என்ன போட்டாலும் தட் வில் பி ஆப்வியஸ்லி கிரேட்டர் தென் 1 ஆர் -1, ஏதோ ஒரு வேல்யூ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வரும். கண்டிப்பாக 0 ஆகாது. ஒரு வேளை இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆச்சுனாக்கா இது ஃபுல்லாக 0 ஆகிட்டு எனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? பட் இந்த டேர்ம் கண்டிப்பாக 0 ஆகாது. அப்போ நான் வேஸ்ட்டாக இந்த டேர்மை உட்காந்து போடுறதுல நோ யூஸ். கரெக்டாக? இதை சால்வ் பண்ணுறது யூஸ் கிடையாது. செகண்ட், கம்பேர் திஸ் அண்ட் திஸ். இது எந்த விதத்தில் நமக்கு அஃபெக்ட் பண்ணாது, இது தூரம் போட்டுடலாம். அப்போ x - 2 பொறுத்து தான் இந்த ஃபுல் வேல்யூவும் இருக்குது. ஒரு வேளை இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 2 வந்துடுச்சுனாக்கா என்ன ஆகுது, ஃபார் x = 2 திஸ் டேர்ம் இஸ் பிகமிங் 0 and உங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, ஸோ வி கேன் சே தட் ஃபார் x = 2 இட் இஸ் a critical point. புரியுதா என்ன பண்ணுன்ட்டு? ஐம் ஜஸ்ட் ஃபைண்டிங் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். இதை சால்வ் பண்ணி போடுறது இட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். கரெக்டாக? இப்படி போட்டு உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. சரியா? ஸோ இந்த மாதிரி மெத்தடை கம்பேரிசன் வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா? இது எல்லாம் நோட்டுன்னு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எந்த சேனல்லையும் கிடைக்காது, எந்த இதுலையும் கிடைக்காது. ஓகே, நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, பிகாஸ் உங்களுக்கு தேவை என்ன, எக்ஸோட வேல்யூ. இப்படி வந்தாலும் சரி, நீங்கள் கம்பேர் பண்ணி வந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தானே. கரெக்டாக? ஸோ
ஸோ கம்பேர் பண்ணி ஐம் கெட்டிங் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஸ் 2. சரியா? இப்போ இது மட்டும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடையாது, கரெக்டாக? இது கூட 0 and 3 இருக்குது. சரியா? இது அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த 2 வந்து மேக்ஸிமமாக இல்லை மினிமமாக அது தெரியணும், கரெக்டாக? இந்த 2 கண்டுபிடிச்சிங்களா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு, இது மேக்ஸிமமாக மினிமமானு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணணும். ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணாக்கா என்ன வருது, 36x² - 48x + 24 வருது. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் வேல்யூ ஆஃப் 2 ஹியர். சப்ஸ்டியூட் பண்ணாக்கா ஐ எம் கெட்டிங் சம் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, பாசிட்டிவ் வேல்யூ எது வேணால் எடுத்து போட, அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்ன ஜீரோவோட பெருசாக இல்லை ஜீரோவோட சின்னதாக இருக்கான்னு தான் பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஜீரோவோட பெரிய வேல்யூ வருது. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மினிமா. ஓகே, பாயிண்ட் ஆஃப் மினிமா. இது லோக்கல் மினிமா சொல்லாமா இல்லை வெறும் மினிமா சொல்லாமா? டெஃபினெட்லி வி கேன் சே இட் இஸ் ஆஸ் லோக்கல் மினிமா. ஏன்னா உங்களோட இன்டர்வல் என்ன, ஐ திங்க் 0 to 0 to 3 தான் உங்கள் இன்டர்வல். சரியா? பட் உங்களுக்கு கிடச்சிருக்க பாயிண்ட் என்னது, 2. இட் இஸ் பிட்வீன் 0 to 3. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ லோக்கல் மினிமா. சரி, இப்போ நீங்கள் பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமா கண்டுபிடிச்சிட்டிங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி 2 க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்தனால 2 பாயிண்ட் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இது மூணுத்தையும் ஃபங்க்ஷனில் போடுங்க. f(0), f(2) and f(3) போடுங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ். ஓகே, சப்ஸ்டிடியூட் த வேல்யூ பண்ணிங்கன்னா 25 வரும், -39 and 16 வரும். f(x)ல் ஜஸ்ட் உங்களுக்கு கிடச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f(x)ல் உங்களுக்கு கிடச்ச எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆன்சர் வருது. என்னது, 16 - 34 and 25. இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். இருக்கிறதே மினிமம் வேல்யூ அது. இதில் இருக்கிறதே மினிமம் இஸ் -39. திஸ் வில் பிகம் மினிமம் வேல்யூ அண்ட் ஆப்வியஸ்லி அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. இருக்கிறதே மினிமம் வேல்யூ, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ, கரெக்டாக? இருக்கிறதே அதிகமான வேல்யூ 25. திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் ஆல்சோ இட் இஸ் த அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லலாம். சரியா? கொஷனில் உங்களுக்கு ஜஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்சல்யூட்டெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கான்செப்டாக சொல்லிக் கொடுக்குறதுக்கான எல்லாமே தெரியணும். சரியா? பட் கொஷனை பொறுத்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ 25, மினிமம் வேல்யூ 6 -39. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கொஷின் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து சிம்பிள் மெத்தட் தான், நம்ம பார்த்த மெத்தட்ஸ் தான் வரும். சரியா? அடுத்து என்ன கொஷின் பார்த்தோம் இப்போ என்ன கொஷின் பார்த்தோம், 7th கொஷின் பார்த்தோமா? ஓகே, 7th கொஷின் பார்த்தோம். இப்போ 8th கொஷின் பாருங்கள். அட் வாட் பாயிண்ட் இன் த இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல் வந்துச்சு கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணணும், அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கான்செப்ட் இங்கே வரும். ஓகே, தட்ஸ் த ஃபங்க்ஷன் sin 2x அட்டைன் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. என்ன சொல்கிறாங்க, sin 2x இந்த ரேஞ்சில் மேக்ஸிமம் வேல்யூ எங்கே அட்டைன் பண்ணுன்ட்டு கேட்குறாங்க. ஓகே, sin 2x sin x இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார்மில் வச்சு சொல்லிடலாம். sin 2x கேட்டிருக்காங்க. எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, f' கண்டுபிடிக்கணும். சரியா? f' கண்டுபிடிச்சா ஆல்சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட் வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த n/, அந்த ஜென்ரல் ஃபார்மில் லைட்டாக டவுட் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். சரியா? போன வாட்டி வந்து கொஞ்சம் டேரெக்டாக நான் போட்டுட்டேன். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் டூ இட் மோர் சிம்பிளர் ஃபார்ம். ஸோ அதனால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன கிளாஸில் இந்த டவுட்டும் கிளியர் ஆகிடும். சரியா? ஸோ f' போட்டுன்னா என்ன வருது, cos 2x = 0. சரியா? cos 2x = 0 எப்போ வரும், cos 2x is 0 only when cos π/2ன்ற ஃபார்மில் மாறினதான். கரெக்டு தானே? அந்த 0 to π ஃபார்மெட்டில் போட்டோம்னா cos π/2ன்னு வந்தால் மட்டும்தான் இது 0 ஆகும், cos 2xோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், உங்கள் 2x should be equal to what, π/2. கரெக்டாக? ஆக்சுவலாக 2x should be equal to π/2. ஓகே, பட் நம்ம இதை வெறும்னே இப்படி சால்வ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஜென்ரல் ஈக்குவேஷனை மாற்றணும். ஏன் ஜென்ரல் ஈக்குவேஷனை மாற்றணும், பிகாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருந்துச்சுன்னா இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2x = π/2, அப்போ x என்னது π/4ன்னு வச்சு போட்டுடலாம். ஓகே, ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் பாயிண்ட் இது தான், x = π/4ல் தான் இது என்ன, இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆகும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் இது தான். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லையே. புரியுதா? இது என்ன ஃபங்க்ஷன், இது சைன் ஃபங்க்ஷன். சைன் ஃபங்க்ஷன்னா இப்படி போய்கிட்டே இருக்க போகுது. கரெக்டாக? அப்போ இவங்க கொடுத்துருக்க ரேஞ்ச் என்ன, 0 to 2π. 0 to 2πயில் இந்த இடத்துல 2 வேல்யூவில் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வருது. கரெக்டாக? 2 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது? ஓகே, 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அப்போ 2 இடத்துலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும்னா 11th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னோமெட்ரி சாப்டர் எடுத்துகிட்டு அதில் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்சுன்ட்டு ஒரு டேபிளர் காலம் இருக்கும். சரி, அந்த டேபிளர் காலம் மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் வாங்க. சரி, அப்படி பார்த்தோம்னா cos 2x இப்போ π/2 வரணும். சரியா?
நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் n பைன்னு வந்துச்சுன்னா அது 0 ஆகிடும். ஈவனாக இருந்துச்சுன்னா 0, ஆடாக இருந்துச்சுனாக்கா அது வேறு மாதிரி வரும். சரியா? ஸோ n பை ப்ளஸ் பை பை 4ன்னு எழுதலாமா? சிம்பிளாக சொல்லணும்னா n பை ப்ளஸ் இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சு. n பை ப்ளஸ் பை பை 4ன்னு போடலாமா? ஜென்ரல் ஃபார்ம். தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஷுட் பி n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 4. இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்ம். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு 0, 2 பை, அப்புறம் வேறு என்ன n ஈக்குவல் டு என்னது 0, 1, 2, 3 n ஈக்குவல் டு போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஃபார் n ஈக்குவல் டு 0 வச்சு போகிறோம், 1 வச்சு போகிறோம், 2 வச்சு போகிறோம், 3 வச்சு போகிறோம், போட்டுகிட்டே போகும். கரெக்டாக? எது வரைக்கும் போடுவோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வர வரைக்கும் என்னென்ன வேல்யூ வருதோ அது எல்லா வேல்யூக்கும் போடுவோம். சரியா? ஒன்ஸ் எந்த என்னோட வேல்யூ இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகுதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி பார்த்தா ஃபார் n ஈக்குவல் டு 1, ஃபார் n ஈக்குவல் டு 1 இந்த இடத்துல n ஈக்குவல் டு 0, இந்த இடத்துல இது 0 ஆகிடு பை பை 4. ஃபார் n ஈக்குவல் டு 0 ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் பை பை 4. ஃபார் n ஈக்குவல் டு 1 இந்த ஈக்குவேஷனில் n ஈக்குவல் டு 1 போட்டால் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 4, பை ப்ளஸ் பை பை 4 போட்டோம்னா வி கெட் 5 பை பை 4. 5 பை மைனஸ் பை பை 4 போட்டோம்னா 3 பை பை 4. ஓகே, 5 பை பை 4 அண்ட் 3 பை பை 4 ரெண்டுமே வந்து உங்களோட 0 to 2 பை ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், n ஈக்குவல் டு 2ன்னு வச்சு போடுங்க. n ஈக்குவல் டு 2ன்னு வச்சு போட்டால் 2 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 4ன்னு மாறுதான். 2 பை ப்ளஸ் பை பை 4ன்னு வச்சு போட்டோம்னாக்கா என்ன வருது, 2 பை ப்ளஸ் பை பை 4 வச்சு போட்டாக்கா 2 பையோட அதிகமான வேல்யூ வருது. ஓகே, பட் ஆனால் நமக்கு 2 பையோட அதிகமான வேல்யூ தேவை கிடையாது. கரெக்டாக 2 பையோட அதிகமான வேல்யூ போட, ஏன்னா லிமிட்டே நமக்கு 2 பை தானே. ஸோ அதனால் வி கேன் லீவ் திஸ். 2 பை மைனஸ் பை பை 4ன்னு வச்சு போட்டோம்னாக்கா வி கெட் 7 பை பை 4. 7 பை பை 4 இஸ் டெஃபினெட்லி வித் இன் திஸ் ரேஞ்ச். அப்போ இதுவும் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ பாருங்கள், இந்த கேஸ் எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிருக்கு, பை பை 4, 5 பை பை 4, 3 பை பை 4, 7 பை பை 4. ஓகே, ஒருவேளை போன கொஷின் உங்களுக்கு புரியலனா இதே மெத்தடை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரியா? நான் இந்த 2 ஸ்டெப்பை நான் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக போயிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, வீடியோ ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஸோ உங்களுக்கு 5 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஷனில், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்களா? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் கொஷின் முடிஞ்சு. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த 5 வேல்யூஸ் இந்த ஃபங்க்ஷன். 4 வேல்யூஸ் கிடச்சிருக்கா, 5 வேல்யூ கிடச்சிருந்தா 1 2 3 4. ஓகே, 4 வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 4 வேல்யூஸும் எஃப் ஆஃப் கொஷனில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் பை பை 4 போட்டால் சைன் பை பை 4, அதாவது 2 இன்ட்டு பை பை 4 வரும். சரி, அப்போ சைன் பை பை 2 இஸ் 1. கரெக்டாக? அதே மாதிரி எஃப் ஆஃப் 5 பை பை 4, அப்போ சைன் 2 இன்ட்டு 5 பை பை 4, ஸோ சைன் 5 பை பை 2 இஸ் 1. கரெக்டாக? இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து 3 பை பை 4, 2 இன்ட்டு 3 பை பை 4 போட்டோம்னா இது கேன்சல், 3 பை பை 2க்கு -1. அண்ட் அதே மாதிரி 7 பை பை 4க்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு 7 பை பை 4 என்ன எழுதிக்கலாம், 3 பை ப்ளஸ் பை பை 2ன்னு எழுதிக்கலாம்ல. சைன் ஆஃப் 3 பை பை 2 போட்டோம்னா -1. ஓகே, ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ என்னது, இதுவும் மினிமம் வேல்யூ என்னது, இதுவும். சரியா? பை பை 4 அண்ட் 5 பை பை 4 ஆர் மேக்ஸிமம் அண்ட் 3 பை பை 4 அண்ட் 7 பை பை 4 ஆர் மினிமம். புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ 9th கொஸ்டின் பார்ப்போமா. See, 9th question, what is the maximum value of the function sin x plus cos x? ஓகே, see, இந்த sin x plus cos x எல்லா வெரைட்டிலும் உங்களுக்கு கொஷனில் கொடுத்துட்ருக்காங்க. சரியா? என்சிஆர்டியோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான். இருக்க எல்லா கேஸும் ஒரே எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ sin எக்ஸும் cos எக்ஸும் வச்சு இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்டர்வல் வச்சு ஒரு கேஸ் பார்த்தீங்க. ஓகே, அடுத்து க்ளோஸ் இன்டர்வல் வச்சு ஒரு கேஸ் பார்த்தீங்க. இந்த இடத்துல இன்டர்வலே கொடுக்கல. ஓகே, பட் தே ஆர் ஆஸ்கிங் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கவனிங்க, 10th கொஸ்டின். சாரி, அது 9th கொஸ்டினில். சரி, உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, sin x ப்ளஸ் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ஈக்குவல் டு மைனஸ் sin x, cos x ஈக்குவல் டு sin x. ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இது வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸை எந்த ஒரு அசம்ஷனும் இல்லாமல் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ண முடியும்? கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, லெட் அஸ் அசியூம் ஃபார் பிரின்சிபல் ரேஞ்ச். பிரின்சிபல் ரேஞ்ச் என்னது,
க்ளோஸ் இன்டர்வல் 0 to 2π. சரியா, இது ஒன்று தான் இந்த கொஷினில் சேஞ்ச். இந்த இடத்துல நீங்கள் அசியூம் பண்ணுறீங்களா இல்லையா, உங்கள் ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் கிளியராக இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா சைனுக்கு எடுத்தோம்னா n நம்பர் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது, n நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த டொமைனுக்கு ஜென்ரலாக சால்வ் பண்ணுவோம், ஃபார் பிரின்சிபல் டொமைன். சரியா, அது ஒன்று தான் இங்கே சேஞ்சு. ஸோ டிஃபால்ட்டாக லெட்டஸ் அசியூம் 0 to 2π ரேஞ்சில் சைன் லெட்டஸ் அசியூம் ஃபார் பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு 0 to 2π ரேஞ்சில். சரியா, ஸோ sin x ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். சரி, sin x எப்படி எழுதலாம் நம்ம, cos π/2 minus xன்னு எழுதலாம்ல. ஸோ cos π/2 minus xனால் என்ன வரும், this will become sin x. ஓகே, ஸோ π/2 minus xனால் என்ன எழுதலாம், என்ன ஜென்ரல் ஃபார்மில் எழுதலாம், ஜென்ரல் ஃபார்ம் வில் பி 2 into nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π minus x. கரெக்டாக ஜென்ரல் ஃபார்ம் அந்த டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 2 into nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2 minus x. இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து 0ன்னு வச்சு போடுங்க. என்னோட வேல்யூ 0ன்னு வச்சாக்கா we will get π/4. கரெக்டாக, என்னோட வேல்யூ 0ன்னு வச்சு போட்டால் we will get π/4. என்னோட வேல்யூ 1ன்னு வச்சு போட்டோம்னாக்கா, என்னோட வேல்யூ 1ன்னு வச்சு போட்டாக்கா 2π ப்ளஸ் π/2 minus x அப்படி வச்சு போட்டால் 5π/4. அதே மாதிரி மைனஸ்னு ஒரு கேஸ் இருக்குல்ல, மைனஸ்னு வச்சு போட்டோம்னாக்கா இந்த வேல்யூ வந்து வரவே வராது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நெகட்டிவும் என்னாச்சு, பாசிட்டிவாக மாறுது. அப்போ எக்ஸ் கேன்சல், எக்ஸே வராதப்போ நீங்கள் எங்கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. கரெக்டாக, ஸோ அந்த கேஸ் வந்து டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, மீதி இருக்கிறது என்ன, 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட் π/4 அண்ட் 5π/4. சரி, ஆப்வியஸாக சைனோட கிராஃபில் 0 to 2π ரேஞ்சில் 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஒன்று மேக்ஸிமாக இருக்கும், ஒன்று மினிமாக இருக்கும். கரெக்டாக, ஸோ இப்போ அடுத்து என்ன செக் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், n = 2 போடவே தேவையில்லை. கரெக்டாக, n = 2ன்னு போட்டோம்னா இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகும். ஸோ அதை நம்ம டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ அந்த 2 வேல்யூ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வந்து மேக்ஸிமம் எது மினிமம் எதுன்னு பார்க்கணும். சரியா, அதுக்கு f' பண்ணுறோம், மைனஸ் sin x மைனஸ் cos x. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இஃப் யூ சப்ஸ்டிடியூட் π/4, ஃபஸ்ட்டு π/4 போட்டோம்னா -1/√2 -1/√2 it will be -√2. சரியா, -√2னா which is less than 0னா பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். என்னது, π/4 வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். அண்ட் சிமிலர்லி இஃப் யூ டூ ஃபார் 5π/4 என்ன வரும், minus sin pi plus pi/4 minus cos pi plus pi/4, which is nothing but sin pi/4 and cos pi/4, which is greater than 0, which is point of minima. Okay, so point of maxima and point of minima. இந்த இடத்துல லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமான்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பார்க்குறோம்ல. ஸோ லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. ஸோ இப்போ அடுத்தவங்க ஸ்டெப் என்ன, தெரிஞ்ச விஷயம் தான், f(π/4) வச்சு போடுங்க, f(π/4) 5π/4 வச்சு போடுங்க. you will get the value of maximum and minimum. சிம்பிளாக 10th question பார்ப்போம். Find the maximum value of 2x cubed minus 24x plus 107. Okay, இந்த இன்டர்வல் 1 to 3 இன்டர்வலில் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் find the maximum value in the same function for -3 to -1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 to 3 ரேஞ்சில் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கான்செப்ட் வரும். சரியா, ஏன்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களே. ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, f'(x) பண்ணோம்னா 6x² minus 24 equal to 0 and obviously x equal to plus or minus 2ன்னு வந்துடும் சால்வ் பண்ணோம்னா. am I right, x equal to plus or minus 2. இப்போ என்ன பண்ணணும், +2 and -2 ரெண்டு கேஸ் வரும். பட் உங்களோட இன்டர்வல் என்ன 1 to 3. ஸோ -2ன்றது நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. சரியா, அப்போ இந்த இடத்துல கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் ஒன்லி 2. சரியா, இப்போ இந்த 2 வந்து மேக்ஸிமமாக மினிமமாக கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, எப்படி கண்டுபிடிப்போம், f'(x) இஸ் f'(x) பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணோம்னா we get 12x. ஓகே, 12xல நம்ம 2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இட் இஸ் கம்மிங் as greater than 0. ஸோ hence it is the point of minimum. ஓகே, it is the point of minimum. ஓகே, இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், f(1) கண்டுபிடிங்க, f(2) கண்டுபிடிங்க, f(3) கண்டுபிடிங்க. ஸோ f(1) கண்டுபிடிச்சாக்கா we will get 85, f(3) கண்டுபிடிச்சா 89, f(2) கண்டுபிடிச்சா 75. ஓகே, இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ அது 89. இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். இருக்கிறதுலே மினிமம் என்னது 75. ஓகே, லோக்கல் மேக்ஸிமம்னா இது f(2) தான் லோக்கல் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கொஷின்ஸ் எல்லாம். ஓகே, இது மினிமம், லோக்கல் மினிமம். கரெக்டாக இப்படி தான் வந்து கொஷின்ஸை சால்வ் பண்ண போகும். சரி, அடுத்த கேஸ் பாருங்கள், அதே தான், ஜஸ்ட் இன்டர்வலில் மட்டும் -3, -1 சொல்லிட்டாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன வரும்,
அந்த இடத்துல +2 மைனஸை இக்னோர் பண்ணோம், இந்த இடத்துல +2 இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் = -2 -1 அண்ட் -3. புரியுதா? இது ஆப்வியஸாக செக் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செக் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷனில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து மினிமா செக் பண்ணோம்னா f'(x) = -2ன்னு போட்டோம்னா மேக்ஸிமம் பாயிண்ட் வரும். f of -1 -2 f of -3. சப்ஸ்டிடியூட் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஹியர். ஓகே பண்ணிங்கன்னா இதில் இருக்கலே அதிகமான வேல்யூ மேக்ஸிமா, இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இருக்கலே அதிகமானது வந்து இதுக்குள்ளே கம்மியானது இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா, திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மினிமா. சரியா? நெக்ஸ்ட்